பொதுவாகவே ஜீவராசிகளுக்கு நம்ம ஜீவகாருண்யம் பேணுவது நமக்கு கர்மா கண்டிப்பாக. கண்ணாடி உடைஞ்சிருச்சுன்னா ஒரு அபசகுணம், ஏதாவது ஒரு சம்பவம், அது உண்மைதான். ஆனால் பரிகாரத்துக்கு நாம உடைஞ்சா உங்கள் ஜாதகத்திலே அந்த சனி சூரியன் சம்மந்தப்பட்டதுன்னா இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிரந்தர வேலை, நிரந்தர தொழில், இந்த மாதிரியான விஷயங்கள் அமையாது. ஆனால் அதே நேரத்தில் குளிகை நேரத்தில் நீங்கள் எதெல்லாம் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ரிப்பீட்டடாக வாழ்க்கையில். தங்கம் குரு, ஆபரண தங்கம்னு வந்துருச்சுன்னா அது சுக்கிரன். அப்போ அந்த ஓரைகளை பயன்படுத்தலாம். புதன்கிறது வியாபாரத்துக்கு உதவி செய்யக்கூடியதாகவும். இப்போ காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக நட்பவி நம்பிராஜன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் நற்பவி, எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், போன பதிவுகளில் நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசணும். பண வரவிற்கு சிஜில எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம், அண்ட் ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நேயர்கள் அனைவருக்கும் அது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்தது. நம்ம கமெண்ட்ஸ்லேயே அதுக்கான ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சி இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் பற்றி சொல்கிறாங்க. இந்த நாய்களுக்கு உணவளிக்கிறது பற்றி, அதை பற்றி பொதுப்படையான கருத்துக்கள் நிறைய இருந்தாலும் பொதுவாக இந்த மாதிரி நாய்களுக்கு, குறிப்பா தெரு நாய்களுக்கு உணவளிக்கும் போது நம்முடைய கர்மா குறையும் அப்படின்னு சொல்றாங்க. சார், இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நிஜமாவே அந்த மாதிரி ஒரு முறை இருக்கா? கர்மா கழியுமா நமக்கு? பொதுவாகவே ஜீவராசிகளுக்கு நம்ம ஜீவகாருண்யம் பேணுவது நமக்கு கர்மா கண்டிப்பாக குறையும். நான் பொதுவாக நாய்கள்னே சொல்ல மாட்டேன், நான் பைரவர்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது காலபைரவரோட வாகனம். பைரவரே, சித்தர்களே நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த நாய் ரூபத்தில் வருவாங்க. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சதுரகிரிக்கு ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த நாய்கள் அப்படின்னு பைரவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது பைரவர் வாகனம். அது உங்கள் கூடவே வரும். அது ஏதாவது ஒரு சித்தராக இருப்பார்கள். நான் நிறைய அந்த மாதிரியான மலை கோயில்களுக்கெல்லாம் போகும்போது எனக்கே வழிகாட்டக்கூடிய துணையாகலாம் வந்திருக்கு. பொதுவாகவே நாய்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது ஒரு கர்ம பரிகாரம் தான். ஓகே, இப்போ இதை பரிகாரமா நீங்க சொன்னீங்க. குறிப்பிட்டு நம்ம என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த மாதிரி நாய்களுக்கு உணவளிக்கலாம் சார்? பொதுவாகவே அது ராகு பைரவரோட சனியோட அம்சமாகவும் வரும். இப்போ அதுலேயே நம்ம கிரகங்களை பிரிக்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ ஒன்லி பிளாக் டாகாக இருக்கும், கருப்பு நாயாக இருக்கும், அது சனி ராகுவாக வைத்துக்கலாம். அப்புறமா சிலது ஒயிட் அண்ட் பிளாக்காக இருக்கும், அது சனிச்சந்திரன் ராகுவாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ உதாரணமாக ஒருத்தங்களுக்கு சனி தசை நடக்குது, அவங்களுக்கு ராகு தசை நடக்குது அப்படின்னா அவங்க அந்த நாய்களுக்கு, அந்த பைரவரோட வாகனத்துக்கு நம்மளால் முடிஞ்ச இதை, அதாவது பிஸ்கட் போடுறதோ அல்லது உணவு வைக்கிறதோ, அது என்ன சாப்பிடுமோ அதுக்குரிய விஷயங்களை செய்யலாம். ஈவன் நாம் அதை போய் ஒரு பெட்டு கிளினிக்கில் போய் அதுக்கு தேவையான இதெல்லாம் செய்யலாம். ஏன்னா அதெல்லாம் யார் பராமரிப்பா? இப்போ கைவிடப்பட்ட நபர்கள் எப்படியோ அதை மாதிரி தான் அவங்கெல்லாம். நாம் அதை ஒரு கேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது அது கடிச்சிரும் வச்சிரும் அப்படின்னா அதுக்கான ஊசியை போட்டு விட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி இது பண்ணுறோம். நம்ம உண்மையிலே பார்த்தா மனுஷனோட நாய் தான் நன்றி உள்ளது அப்படின்னு சொல்லப்படக்கூடியதாக இருக்குது. அது நான் நிறைய இடத்துல உணர்ந்திருக்கேன், நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். நமக்குமே அந்த பயம் இருக்கும்ல, ஒரு நாய் நம்மளை கடிச்சிருமா அப்படிங்கிற இது. ஆனால் பொதுவாக நீங்கள் ஓம் பைரவரே போற்றி, ஓம் பைரவாய நமகன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரு நாயாக இருந்தாலும் சரி, வெறி நாயாக இருந்தாலும் சரி, உங்களை ஒன்றும் இது பண்ணாது. அது நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ பரிகாரங்கள் நீங்க நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, புது புது விஷயங்கள் சொல்றீங்க. அந்த கிரகத்துக்கான காரகத்துவத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அதுக்கான பரிகாரங்கள் யாருக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ அதை சொல்றீங்க. நம்ம பேசிட்டு இருக்கும் போது கூட நீங்க இந்த கண்ணாடி உடைக்கிறது கூட ஒரு பரிகாரம், நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், எந்த பிரச்சனைக்கு பயன்படுத்தலாம் சார்? பொதுவாகவே இப்போ என்ன அப்படின்னா, கண்ணாடி அப்படிங்கிறது என்ன கிரகம்னு முதல்ல தெரியணும். கண்ணாடிங்கிறது சூரியன். கண்ணாடி ஏன் உடைகிறது? இப்போ சில பேருடைய வீட்டில் நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, கண்ணாடி உடைஞ்சிருச்சுன்னா ஒரு அபசகுணம், ஏதாவது ஒரு சம்பவம், அது உண்மைதான். ஆனால் பரிகாரத்துக்கு நாம உடைஞ்சா
நாம் உடையாமல் இருப்போம். அதாவது உதாரணத்துக்கு இப்போ கோச்சாரத்தில் வந்து மீனத்தில் சனி இருக்குது, சரிங்களா? அதோட பார்வை எந்த இடத்துலலாம் விழும்னா ரிஷபத்தில் விழும், கன்னியில் விழும், தனுசில் விழும், இந்த இடங்கள்லாம் விழும். அப்போது மீனத்திலேயோ ரிஷபத்திலேயோ கன்னியிலேயோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசுலேயே சூரியன் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த காலகட்டம், அதாவது மார்ச்சில் சனி பயிற்சி ஆச்சு திருக்கணிதப்படி. அந்த மார்ச்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி உடையிறதுங்கிறது அவங்க வீட்டிலேயே நடந்திருக்கும், அல்லது அவங்க மொபைல் டெம்பர் கிளாஸ் உடஞ்சி போயிருக்கும், அல்லது கண்ணாடியை மாற்றிருப்பாங்க. அப்போ அவங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை ஏற்படும். இந்த காலகட்டத்தில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அது லாஸ் ஆகக்கூடிய அளவுக்கு அது பெரும் பாதிப்பை தரக்கூடியது. கோச்சாரத்தில் இருந்து எப்போல்லாம் இந்த சனி சூரியன் சம்மந்தப்படுதோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உலகளவிலேயே ஏதாவது கண்ணாடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். ஈவன் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்கார், அதே நேரத்தில் அவர் அப்படியே வந்து கன்னி, துலாம், விருச்சிகத்துக்கு அடுத்து தனுசுக்கு வரும்போது அந்த சனியோட பார்வை வரும். அதேமாதிரி அவரோட சனி வீட்டுக்கு ட்ராவல் பண்ணுவார் பாருங்க, மகரம், கும்பம், இந்த மீனத்தை தாண்டுற வரைக்குமே நிறைய இந்த மாதிரியான கண்ணாடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வரும். கண்ணாடி உடையிறது, கண்ணாடியால் ஏதாவது விபத்துகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். அப்போ இவங்க வந்து என்ன அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் இந்த இடத்துலலாம் சூரியன் இருந்ததுன்னா இவங்களே இந்த கண்ணாடியை உடைக்கிற விஷயத்த பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த பாட்டில் உடைக்கிறதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறது உண்டு. நாங்கள் காசு கொடுத்து வாங்கணுமா, வைக்கணுமா, அப்படி இப்படின்னு. அதெல்லாம் தேவையில்லை. போகிற வழியில் நீங்கள் எந்த பக்கம் போனீங்கனாலும் ஒரு திட்டுச்சவர் இருந்ததுன்னா அது கீழே 4 பாட்டில் கிடைக்கும். அதில் வந்து ஒரு கல்லை தூக்கி போட்டு உடைக்கணும். பாட்டில் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கையால் உடைச்சோம்னா அது கையை குத்திக்கும். ஏன்னா நான் வந்து ஒருத்தருக்கு அப்படி சொல்லி கையில் ஸ்டிச்சு போட்டிருக்கேன் அப்படின்னாரு. என்ன பண்ணீங்க அப்படின்னா, நான் பாட்டில் எடுத்து சுவத்தில் நானே உடைச்சிட்டேன் அப்படின்னாரு. ஏங்க இப்படி பண்ணீங்கன்னா அது வந்து கையில் குத்த தானங்க செய்யும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அவருக்கு அந்த டைமில் வந்து அந்த அளவுக்கு அந்த அமைப்பு இருந்தது. என்ன விஷயம்னா அவருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜெயிலுக்கு போகிற கண்டிஷன் அந்த காலகட்டத்தில். இந்த கையில் வந்து அவரே உடைச்சி அந்த கையை கிழிச்சதுனால ஜெயிலுக்கு போகாமல் தப்பிச்சிட்டாரு. ஸோ இப்படியும் நடக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அது உங்கள் ஜாதகத்திலே அந்த சனி சூரியன் சம்மந்தப்பட்டதுன்னா இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிரந்தர வேலை, நிரந்தர தொழில், இந்த மாதிரியான விஷயங்கள் அமையாது. ஆனால் அதே நேரத்தில் இவர்களுக்கு அரசு வேலை சம்மந்தப்பட்டோ அல்லது அரசியல்வாதி ஆகிறதுக்கோ இல்லை கட்சி சார்ந்த விஷயங்கள்லையோ இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பு ஏற்படும். இப்போ பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாதகத்தில் அந்த சனி சூரியன் வந்து சம்மந்தப்பட்டிருக்கும். ஈவன் வந்து சனி வீட்டில் சூரியன் இருக்கிறது, கும்பம், மகரத்தில் சூரியன் இருந்தாலோ அல்லது சிம்மத்தில் வந்து சனி இருந்தாலோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்களுக்கு இருக்கும். இல்லைன்னா அவங்க கண்ணாடி போட்டிருப்பாங்க. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும். ஏன்னா கண் வந்து ஒரு கண் வந்து சூரியனை குறிக்கக்கூடியது, வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், அதை மாதிரியான இது. அப்போ அதில் ஏதாவது அவங்களுக்கு ஒரு இல்லை ஐ ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, லென்ஸ் போட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு சின்ன வயசுலேயே கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரதோ அல்லது இந்த வண்டி ஓட்டி முதுகு வலி அப்படிங்கிறது கால்சியம் குறைபாடு கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கும். ஓகே, இந்த கண்ணாடி உடைக்கக்கூடிய பரிகாரம் செய்ய வேண்டிய நாள், நேரம் அப்படி ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பாக. இப்போ வந்து நீங்கள் வந்து அதை சனி சூரியன்கிறதுனால அந்த கிழமையை எடுத்துக்க வேண்டியதான். சனிக்கிழமை சூரியன், ஞாயிற்றுக்கிழமை அதே ஓரையில் உடைக்கலாம். அந்த சனி ஓரை, சனிக்கிழமை சனி ஓரையிலேயே உடைக்கிறது, அல்லது சூரிய ஓரையில் உடைக்கிறது, அதில் ஞாயிற்றுக்கிழமை சனி ஓரையிலையோ சூரிய ஓரையிலையோ உடைக்கிறது. இந்த ஓரையோட நேரம் எப்போ சார் வரும்? சனி ஓரை பொதுவாகவே ஓரையை கணக்கு பண்ணுறது ஈஸியான மெத்தடு. இப்போ தினசரி வருதுல கிழமை, இப்போ திங்கக்கிழமைனா காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2, இரவு 8 to 9, அந்த நாளுடைய ஓரை தான் வரும், சந்திர ஓரை தான் வரும். ஞாயிற்றுக்கிழமைனா அதே மாதிரி தான், காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. நீங்கள் தினசரி கேலண்டர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி ஓரைகள்னு கொடுத்துருப்பாங்க. அதுபடியே நீங்கள் வந்து அந்த இதை பார்த்துக்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா சில ஓரைகளில் வந்து நாம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் மிக முக்கியமாக இந்த சூரியன், செவ்வாய், சனி ஓரை, இதில் தான் ஏகப்பட்ட டிஸ்பியூட்ஸு, பிரச்சனை, இந்த மாதிரியான இதெல்லாம் வரும். இப்போ கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு சண்டை சச்சரவு வருது அப்படின்னா அந்த நேரம் செவ்வாய் ஓரையாக இருந்ததுன்னா அது பெரிய அளவு ட்ரிகர் பண்ணி அவங்கள பிரித்து விடுறக்கூடிய அளவுக்குல்லாமே அது போகக்கூடிய அமைப்பாக இருக்கும். சனி ஓரையிலையும் அதே மாதிரி தான். இந்த நேரத்தில் வந்து நம்ம ஓரையை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா
கொஞ்சம் அமைதியாக இருந்துடணும். முருகன் மந்திரத்தை செவ்வாய் ஓரையில் சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. சனி ஓரை நடக்குதா, சனியோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு அல்லது காலபைரவரை கும்பிட்டுட்டு நாம் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. இதில் போய் ஒரு வாக்குவாதமோ விதண்டாவாதமோ இல்லை ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகளோ நாம் பேசினோம்னா அது கண்டிப்பாக ஒரு பிரிவினைக்குண்டான விஷயத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது பயங்கரமாக வேலை செய்யும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஒரு கடன் கொடுக்க போகிறோம், எங்களுக்கு கடன் அடையணும் அப்படின்னா என்ன ஓரையில் கொடுக்கும்போது அது சீக்கிரம் தீர்வு தரும் சார்? கடன் அடைகிறதுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை, சனிக்கிழமை சனி ஓரை. அதே மாதிரி குளிகை நேரம்னு ஒன்று இருக்குது. குளிகை நேரத்தில் நீங்கள் எதெல்லாம் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ரிப்பீட்டடாக வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் போய் நீங்கள் கடனை கட்டுங்க. செவ்வாய்க்கிழமையே குளிகை நேரம் வரும், சனிக்கிழமையும் குளிகை நேரம் வரும். இந்த ஓரைங்கிறதையும் ஃபாலோ பண்ணலாம், இந்த குளிகை நேரத்தையும் ஃபாலோ பண்ணலாம், ராகு காலத்தையும் ஃபாலோ பண்ணலாம். இந்த நேரத்தில் போய் நீங்கள் யாருக்கும் காசு கொடுத்துடக்கூடாது, அப்புறம் வரவே வராது. நீங்கள் போய் ஒரு செவ்வாய் ஓரையில் போய் ஒருத்தனுக்கு காசு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, அவன் உங்களை ஏமாற்றிடுவான், இல்லை உங்களுக்கு தரதுக்கு இழுத்தடிப்பான். சனினாலே தாமதம். சனி ஓரையில் போய் நீங்கள் ஒருத்தருக்கு காசு கொடுத்துருக்கீங்க, அது லேட்டாக தான் வரும், இல்லை வரவே வராமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ஓகே, இப்போ சுப செலவுகள் பண்ணணும், இப்போ நகை வாங்க போகிறோம், புடவை எடுக்க போகிறோம், இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் செய்கிறதுக்கு எந்த ஓரையை பயன்படுத்தலாம்? குரு ஓரை. தங்கம் குரு, ஆபரண தங்கம்னு வந்துடுச்சுன்னா அது சுக்கிரன். அப்போ அந்த ஓரைகளை பயன்படுத்தலாம். புதன்கிறது வியாபாரத்துக்கு உதவி செய்யக்கூடியதாகவும், இப்போ பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறமா அவங்கள போய் ஒரு ஸ்கூலில் நம்ம சேர்க்க போகிறோம், ஒரு காலேஜில் சேர்க்க போகிறோம், அந்த மாதிரியானதுக்கெல்லாம் புதன் ஓரையை நீங்கள் இது பண்ணிக்கலாம். சந்திர ஓரையில் பயணத்தை வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த பயணம் நமக்கு நல்ல விதமான விஷயங்களை கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு அன்னதானம் பண்ணுறீங்க, சந்திர ஓரையில் போய் பண்ணுங்கள், பிரமாதமாக இருக்கும். ஒவ்வொரு நாளுக்குமே அந்த ஓரைகளோட இதை பார்த்து பண்ணணும். இப்போ அந்த நாளுக்குரிய, அதாவது வாராதிபதின்னு சொல்லுவாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அது சூரியன். அப்போ இந்த சூரியன் ஓரையில் சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாம் செய்யலாம். ஒரு சிவன் கோயிலுக்கு போகலாம், அல்லது அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை அரசு சார்ந்த இதுக்கோ ஏதாவது இப்போ ஒரு அப்ளிகேஷன் போடுறோம் வைக்கிறோம், அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யலாம். அதுக்கு ஆப்போசிட்டாக பகை கிரகமாக இருக்குது, அந்த ஓரையில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நம்மளே ஒரு சிம்ம லக்னமோ சிம்ம ராசியாவோ இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சனி சத்ருஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. அப்போ அவங்களாம் அந்த சனி ஓரையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா அதில் தான் நிறைய சம்பவங்கள், விதண்டாவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சேரும். முக்கியமாக இந்த குரு சுக்கிரன் புதன் சந்திரன் இது ப்ளஸ்ஸு. இதில் தேய்பிரை சந்திரனை அவாய்ட் பண்ணிடணும். இப்போ தேய்பிரை 15 நாள் இருக்குன்னா அந்த சந்திர ஓரை அது நெகட்டிவாக வேலை செய்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனா பொதுவா யமகண்டனாலே நம்ம நல்ல விஷயங்களோ இல்ல எது பண்றதுக்கும் ரொம்ப தயங்குவோம்ல சார். அஷ்டமி நாளுமே அப்படிதான் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் ரொம்ப சிறப்பான நாட்கள்னு ஜோதிடத்துல சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அஷ்டமி நவமி அப்படிங்கிற திதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மனிதர்கள் ஒதுக்குறாங்க. அப்படின்னா எதுக்கு நம்ம கோகுலாஷ்டமின்னு ஒன்று கொண்டாடுறோம், எதுக்கு ராமநவமின்னு ஒன்று கொண்டாடுறோம், அவங்களே அந்த திதிகளில் தான் அவங்க பிறந்திருக்காங்க அப்படிங்கிறதான். பட் அது தவிர்க்க வேண்டிய திதிகள் தான். ஒரு சில சுபகாரியங்கள் அதில் பண்ணக்கூடாது தான். மந்திர உச்சாடனங்கள், இந்த கோயில் வழிபாடுகள், இந்த மாதிரி ஸ்தல தீர்த்த யாத்திரைகள், இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்து எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள், பயனுள்ள தகவல்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.